தாகம் உள்ளவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, மிக தரிசனம் உரைத்திடவே. கரங்களை தட்டி எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கிறேன். எல்லாரும் மேல ஒரு அக்னி, ஒரு அபிஷேகம் இந்த ராத்திரி நேரத்தில் தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. நல்ல முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி எங்களை நிரப்புங்க ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. எங்க பாத்திரம் நிரம்பட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக. அநேகருடைய சிரசின் மேல அக்னி மயமான விழுதுகளை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஒரு அக்னி காற்று, ஒரு அபிஷேக காற்று இந்த இடம் முழுவதிலும், இந்த அறை முழுவதிலும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பலன் அடைந்தார்கள், பலன் அடைந்தார்கள். அன்னைக்கு மேல் வீட்டு அறையில 120 பேரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் பலன் அடைந்தது போல இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு விடுதலை இறங்குகிறது. ஒரு கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எனக்கு எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. விடுதலை இறங்கி வருவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. தேவையெல்லாம் சொல்லுங்க. அந்த மகிமை இறங்கி அந்த மகிமையினால நிரப்பப்படுவோம். போடு ஆராதனை நிறைவு செய்வோம். சேர்ந்து சொல்லுங்க. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர நம்ம எல்லாரும் ஒருமித்து கூடும்படிக்கு அருமையான இந்த இரவு ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து வருகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். போன இரவு ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல இந்த இரவு ஜெபத்தையும் அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்.
நீங்கள் வந்திருப்பது ஒரு ஜெபத்தினுடைய ஆர்வத்தை காண்பிக்கிறது. நம்முடைய பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை ஆவியானவர் ஏற்படுத்துவார். நம்புறீங்களா? ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. நாங்கள் 2-3 நாட்களாக தனியாக நாங்கள் ஊழியர்களாக சேர்ந்து ஒரு தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய ஆவி வேணும். நிறைய ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றுக்காக ஊழியர்கள் அடுத்து பின்னாடி ஜெபம் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான தடைகள் எல்லாம் மாற்றினால் ஜெபங்களை கர்த்தர் எளிதாய் கேட்டுருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லு. கை தூக்கி ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். சோத்திரம். ஜெபத்துக்கு இருக்கிற தடைகள் என்ன தடையெல்லாம் சொல்லுங்க பாப்பா. நம்ம வாயை திறக்காமல் இருக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறது, ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த ஜெபம் மாறி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமானாலும் ஜெபிக்க பழகிட்டோம். இதெல்லாம் மாறி கொஞ்சம் விடுதலையாக ஜெபிக்க பழகணும். ஆமேன். பிசாசு எல்லாத்தையும் இன்னைக்கு செய்ய விட்டுறான். ஆனால் ஜெபிக்க மட்டும் என்ன செய்யறதில்ல. சத்தமாக சொல்லுங்க. ஜெபிக்க மட்டும். சத்தமாக சொல்லுங்க. விடுங்க. சத்தமாக சொல்லுங்க பாப்பா. ஜெபிக்க மட்டும். நீங்கள் ஜெபத்தில் மட்டும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் எந்த காரியத்தையும் நம்ம மேற்கொண்டுடலாம். இந்த 2026 நிறைய பிரச்சனைகளை பிசாசு வைத்திருக்கிறான். இதெல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மருந்து என்னது? ஜெபமே. ஜெபமே தானே. சத்தம் வெளியே வரல. எங்க கவனிக்கிறீங்களா? ஜெபம் தான் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். ஆமென். நம்ம எல்லாம் ஒருமனப்படலாமா? இயேசுக்கு ஒரு ஆள் போதும் சொல்லி கேட்கிறார். தேசத்தை அடைக்கக்கூடாதபடி சாபத்திலிருந்து விடுதலை பண்ண ஒரே ஒருவனை தேடினேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டால் இந்த மகாபெரிய பிரச்சனைகளை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஆமேன். வாய்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் இப்போ கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஒரு ஆவிக்குள்ளே நீங்கள் வாங்க. ஸ்தோத்திரம். வேற சிந்தையெல்லாம் நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க. உடைய எண்ணங்களை விட்டுருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். விரும்புறீங்களா? கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஜெப ஆவி இதோட போயிடாது. நீங்கள் வீட்லேயும் போய் ஜெபிக்கலாம். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தென்கொரியா தேசம் பயங்கர வறட்சியில் இருக்கும்போது அந்த மக்கள் அனுதினம் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் ஆடு மாடுகள்லாம் அடித்து சாப்பிட்ற அளவுக்கு மழை இல்லாமல் பயங்கர வறட்சி ஆயிட்டா. அப்போ சபைகள் எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் இரவு பகலாய். இன்றைக்கு என்ன நடந்து தெரியுமா? தென்கொரியா இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய அளவில் எல்லா விதத்திலும் போட்டி போடும் அளவுக்கு அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம நாட்டுக்கு விரோதமாய் ஏராளமான தீமைகளை ஸ்தோத்திரம் என்னெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? ஆமென். செல்ஃபோனில் எவ்வளோ பார்க்குறோம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு விடுதலைன்னு சொன்னால் அதுக்கு முதலாவது என்னது? ஜெபமே. ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். இந்த ஜெபம் வெறுமனே நம்ம ஆண்டவரை எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, மிஷினரிகளை ஆசீர்வதிங்க, அந்த அதை செய்யுங்க ஆண்டவரை இதை செய்யுங்கலாம் சொல்லிட்டு போனாலாம் பிரயோஜனம் கிடையாது. முதலாவது நாம ஆயத்தமாகணும். ஒரு ஆமேன் வரல பாருங்க. முதலாவது யார் ஆயத்தமாகணும் சொல்லுங்க பாப்போம். சத்தமாக சொல்லுங்க. நல்ல பலமாக சொல்லுங்க பாப்போம். ஜெபம் இயேசுக்கு ரொம்ப பிடித்தமானது தான். ஆமேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு லட்டு இருக்கு, நமக்கு ரொம்ப ஸ்வீட், ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு லட்டு பிடிக்கும்? இந்த லட்டு ஒரு குஷ்டரோகி கையிலேருந்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வாங்கிடுவீங்களா? அவன் கையிலேருந்து அப்படியே சீல் வடிது, அவன் கையில் புண்ணெல்லாம் இருக்குது, ஈயா இருக்குது. ஆனால் அவன் கையில் இருக்கிறது என்னது? வெரி காஸ்ட்லியான ஒரு லட்டு. லட்டு பிடிக்கும், ஆனால் கையில் உள்ளது, கையில் இருக்கிறது என்ன செய்யலை? சொல்லுங்க சொல்லுங்க. அவன் கையில் இருக்கிற சீல் யோசிக்க வைக்குது. அப்படிதானா? நம்ம ஜெபம் நல்லது தான் இயேசுக்கு, ஆனால் நாம் சரியாக இருந்தால் தான் இயேசு அந்த ஜெபத்தை கேட்பார். ஆமேன் சொல்கிறீங்களா? நம்ம ஏசப்பா கேட்குற ஜெபத்தை செய்துட்டோமானால் நம்ம ஜெபத்திலே நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாயிரும். நீங்கள் ஏசப்பா பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ண முடியல? 2 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் ஜெபிக்க முடியல, கண்ணை மூட முடியல. பாருங்க, 5 நிமிஷத்துல கண்ணை திறந்துடுறாங்க. ஏன் கண்ணை திறக்கிறாங்க? அவங்க சிந்தையை ஒருமுகப்படுத்த முடியல, அவங்க எண்ணங்களை ஒருமுகப்படுத்த முடியல, ஆவியானவருக்கு முற்றிலும் இடம் கொடுக்க முடியல. செல்போனை சும்மா திறந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஓடிடுது. யார்ட்டையாவது ஃபோன் பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நேரம் போயிடுது. ஆனால் ஏசப்பா கூட உட்கார்ந்தோமானால் போர் அடிக்க ஆரம்பிக்க. இது ரொம்ப பொல்லாத ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு ஜெப ஆவி, சொல்லுங்க இந்த வார்த்தையை, அது ஒரு ஸ்பிரிட். சொல்லுங்க பாப்போம். உலகத்தில் சண்டை ஆவி இருக்கு, கலக ஆவி இருக்கு, குறை சொல்ற ஆவி இருக்கு, பிரச்சனை பண்ற ஆவி இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆவி. ஆனால் நமக்கு இன்னைக்கு தேவை, நம்ம பூதலூருக்கு தேவை ஜெப ஆவி. விரும்புறீங்களா? ஆமென். இது ஒரு ஆவியா நமக்குள்ள வந்துட்டா போதும். ஸ்தோத்திரம் பண்ண பழகிட்டா போதும், அல்லேலூயா சொல்ல பழகிட்டா போதும். இரவு இல்லை, பகல் இல்லை, எந்த நேரம் இல்லை, ஆண்டவரோடு கூட நம்ம உறவாட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு நெருப்பாக மாறுனீங்கன்னா உங்கள் வீடு அக்னியாய் மாறும். உங்கள் வீடு அக்னியாய் மாறினா உங்கள் தெருவை ஆண்டவர் மாற்றிடுவார். நம்ம சபைகளை கர்த்தர் மாற்றிடுவார். நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிரும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பீங்களா கொஞ்ச நேரம்? ஆவியானவரே, 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 அல்லேலூயா. வாய் திறந்து
வாய் திறந்து எல்லாரும் ஒருமனப்படுங்க பார்ப்போம். இன்றைக்கு என் குறைவுகளை மன்னிங்க சொல்லுங்க. என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. உமக்காய் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை செய்ய முடியாமல் போனதுக்காய் வருத்தப்படுகிறேன் ஆண்டவரை. ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்காமல் இருந்ததுக்காய் மன்னிப்பு கேட்கிறேன். வேத வாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேத வாசிக்காமல் இருந்ததுக்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. இது ஒரு ஜெப ஆவியை இந்த நேரத்தில் கர்த்தர் தரணும். இதை தந்தாதான் நம்ம அடுத்தடுத்து ஜெப குறிப்புகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ஒரு பலன் நமக்கு வேணும். வாய் திறந்து ஹல்லேலூயா. எல்லாரும் வரல, எல்லாரும் தூங்கிட்டாங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் இந்த பட்டணத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் மகா பெரிய வேலையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளோ பூமி எங்கோ. அபிஷேக பெருமழையா பொழிந்தருளோ பூமி எங்கோ. அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளோ பூமி எங்கோ. அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறேன் திறம் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் வாசலில் நின்று. எங்கள் மேல பொழியும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? எங்கள் மேல உம்முடைய அக்கினியினால் நிரப்புங்க. உம்முடைய அபிஷேக தைலத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க ஊற்றுமையா, சத்தமா சொல்லுங்க. ஊற்றுமையா உங்க வல்லமை, தாகத்தோடு நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. நாம் யாவரும் அமர்வோம். அருமையான நாளிலே அருமையான பாஸ்டர் ஏர்னஸ்ட் ஒரு நல்ல பாடல்களை பாடினார். அருமையான பாஸ்டர் ஆண்டனி அவர்களை ஆராதனையிலே நடத்தினார். அருமையான பாஸ்டர் ஆரோன் அவர்கள் நம்மை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி, தேவனே ஆராய்ந்து பார், என் ஊழியந்திரங்களை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்ற வசனத்தின்படி சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியா நல்ல ஒரு காரியத்தை பாஸ்டர் அவர்கள் செய்திருக்க. கர்த்தருடன் நாம் மையப்படுவோம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த நாளிலே அருமையான சார் டேனியல் சார் அவர் வருகிறார்கள். ஆகவே அவர்கள் ஊழியர்கள் இணைந்து நடத்தும் முழுவீர் ஜெபத்திற்கு அரியலூரிலிருந்து பாஸ்டர் ஜி ஜேம்ஸ் எட்வர்ட் சன் ஆஃப் தண்டர் மினிஸ்ட்ரி அரியலூர் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அதே போல் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற போதகர்கள் ஊழியர்கள் ஜெஸ்னி ஐயா தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களையும் கிங் டேவிட் ஐயா தஞ்சாவூர், ராஜேஷ் ஐயா தஞ்சாவூர், ஜெயசீலன் கரூர், ஜெயசீலன் ஐயா கரூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த போதகர்களையும் நாங்கள் பூதலூர் தாலுக்கா கூடுகளின் சார்பாக வருக வருக என கர்த்தரின் சார்பாக உங்களின் சார்பாகவும் வரவேற்கிறோம். உள்ளூரிலிருந்து இங்கே பூதலூர் தாலுக்காவிலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் அந்தோன்றிராஜ், துரை ஞானசேகர் ஐயா, ஆரோன் ஐயா, ஜேஸ்தாஸ் ஐயா, சுகந்தன் ஐயா, ஸ்டாலின் ஐயா, கெனடி ஐயா, வின்சென்ட் ஐயா, சுந்தரமூர்த்தி ஐயா, சூசன் சிஸ்டர், ஸ்டீபன் ஐயாலாம் வந்திருக்கிறாங்க. இவர்களை வருக வருக என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்கிறோம். மேலும் முளையீர் ஜெபத்திற்கு வருகை தந்திருக்கிற வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற உங்கள் விசுவாசிகள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் அனைவரையும் பிரதர் மைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என பூதலூர் தாலுக்கா கூடுகையின் சார்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.
வெரி குட் சார். ஒரு மிகவும் ரத்தின சுருக்கமாக நேரத்தை முடித்து விட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இப்பொழுது நமக்கு ஒரு ஜெப நேரம். ப்ரேயர் ஃபார் இந்தியா, ப்ரேயர் ஃபார் தமிழ்நாடு, ப்ரேயர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக்கா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ப்ரேயர் ஃபார் இந்தியா என்பதை ஜெபிப்பதற்கு அருமையான பாஸ்டர் ராஜேஷ் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அவருடைய தஞ்சையிலிருந்து அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அவர் வந்து நம்முடைய ஜெப விண்ணப்பத்திலே நம்மை நடத்துவார்கள். கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரவு ஜெபம் என்பது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. நான் இந்து குடும்பத்தில் பிறந்து, சென்னை பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து, என்னை ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக தடைகள் பண்ணி, நான் ஜெபித்ததெல்லாம் பாத்ரூம் அறையில் தான் ஜெபிச்சு ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரனாக ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் மாறுதல் தரணும். நம்முடைய தேசம் தேவனை அறியணும். ஹல்லேலூயா. சரி, சில குறிப்புகளை நான் சொல்லிடுவேன். நம்முடைய இந்தியா தேசத்தில் என்ன நிலைமையில் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சாதான், அதை பற்றி தான காரியம் விளங்கினா தான் உங்களால் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். வெரி குட். சரி, கடந்த வாரத்தில் வாட்ஸ்அப்பில் வந்தது. நம்ம ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதத்தில் நம்முடைய இந்தியாவுடைய தலைநகர் எது? டெல்லி. உங்களுக்கு தகவல் வந்திருக்கும், நான் ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவுடைய தலைநகரில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் 807 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் 509 பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. இவைகளெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது, இது மத்தியில் இன்னும் ஆராய்ச்சி தகவலை நம்ம தகவல் சேவைக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, 2016 2026 வரைக்கும், இது வரைக்கும் அட் ப்ரெசண்ட் வரைக்கும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோனா, கிட்டத்தட்ட 2,32,732 பேர் காணாமல் போயிருக்காங்க. எத்தனை லட்சம்? 2 லட்சம் பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் கண்டுபிடிச்சது 1 லட்சம் பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அட் ப்ரெசண்டில் கண்டுபிடிச்சினே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்முடைய தேசத்தில் அநேக பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு இந்து கோயிலில் எத்தனையோ பிள்ளைங்களை மரித்து போய் சடலமாக எடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம பாரப்பட போகிறோம். என்னோட எத்தனை பேர் சேர்ந்து பாரப்பட போகிறீங்க? காணாமல் போன எத்தனையோ பெண்கள், எத்தனையோ குழந்தைகள், வயதுக்கே வராத எத்தனையோ பிள்ளைகளை கற்பழித்து அவர்களை கொளுத்தி அவர்களை நரபலி கொடுத்து அவர்களை எத்தனையோ பேர் தலை துண்டிக்கப்பட்டவர்களா, பாகங்கள் துண்டிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய இந்திய தேசத்தில் தான் இவைகள் நடக்கிறது. எசேக்கியேல் 22:30 சொல்லுது, நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன். அல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கிறவன் மனுஷனை ஒருத்தரை தேடுகிறார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு திரள் கூட்டமாய் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வரலை, நம்ம குடும்பத்துக்காக வரலை, என் தேசத்துக்காக திறப்பில் நிற்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு, காணாமல் போனவுடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தம் காதல விழப்போகுது. காணாம போனவுடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தம், ஆமென், சிறு பிள்ளைகளுடைய சத்தம், எத்தனையோ பிள்ளைகள் கதறுகிற சத்தம் இன்றைக்கு உன் காதல வரப்போது. எல்லா கண்களை மூடிக்கிங்க, எல்லா கண்களை மூடி கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் தேசத்துக்காக நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த காணாம போன பிள்ளைகளுக்காக எத்தனையோ பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வேதனைகளுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த இரவுல நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சபையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணி வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்க சத்தம் கேட்கட்டுமா? உங்க சத்தம் கேட்கட்டுமா? எல்லாரும் கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? பாரப்படுங்க பார்க்கலாம். எல்லாரும் பாரப்படுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆமே, எங்க தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக, தொலைந்து போகிற ஆத்துமாவுக்காக இப்பொழுதே கர்த்தருடைய மனம் இறங்கும்படியாய் சத்தம் வரட்டும். ஆண்டவரே, தேசத்தை நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ ஞானவான்கள் இருந்தாலோ, எத்தனையோ அறிவாளிகள் இருந்தாலோ, எத்தனையோ பெண்கள் காணாம போய் இருக்கிறார்களே. எத்தனை பிள்ளைங்க கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆள் இல்லையான்னு கதறி கொண்டு இருக்கிறார்களே. ஆமே, காணாம போனதுல உன்னுடைய சகோதரியா இருந்தா நீ கண்ணீர் விடுக்க மாட்டாயா? ஆமே, காணாம போனது உன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர்கள் இருந்தாலும் ஆமா, உன் சத்தத்தை கம்முன்னு அடக்கி இருப்பாயா? ஆமே, கூக்குரலிடுவோமா? ஒரு கூக்குரலிடுவோமா? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கட்டும்பா ஆண்டவரே. அம்மே, தெருவில் நடந்து போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல, எத்தனையோ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே. ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவர்கள் விடுதலைக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அம்மே, அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்கள் ஒரு விடுதலை, இந்த ஜெபம் முடியும் போது, இந்த நாட்களில் நாம் இந்த ஜெபம் முடியும் போது, அம்மே, இந்த ஜெபத்துடைய அம்மே ஒரு பதிலை நம்ம பெறுவோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கோ. ஒரு விடுதலை தருவீராக, ஒரு விடுவீங்கப்பா. என் ஜனங்கள், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இந்த இரவுல கர்த்தர் விடுதலை தருவீராக. ஒரு ரபா ஷேகா ரூதோ ரபா, ஒரு விடுதலை வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக. சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை சொல்லுது. ஒரு விடுவிக்கிறபடியாய் கர்த்தருடைய வல்லமை. கண்ணமுடுங்க பார்க்கலாம். கண்ணை திறக்காதீங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்காத. நல்ல கரங்களை தட்டி ஒரு விடுதலை வரட்டும். ஒரு விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒரு விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். என் தேசத்துல கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் மேல இயேசுவின் ரத்தம் இறங்குவதாக. ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. தலைவர்களுக்கிட்ட மாறுதல் வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால அங்க தலைவர்களை, தேச தலைவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. ரக்கரபாலா சந்தரா தூராபாலா ஷெக் உந்தன் அரசு
எஸ், கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோ, நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ. ஆண்டவரே, எங்க தாளந்துகளையோ எங்க திறமைகளை காட்டலாக வரல ஆண்டவரே, எங்களை பெருமைப்படுத்துவதற்காக நாங்க வரலப்பா. எங்க தேச தேவன் அறியணும் ஆண்டவரே. ஆமே, எங்க தேச தேவன் அறியலோப்பா, எங்க தேச தேவன் அறியணும். மூட நம்பிக்கைகளா மறைந்து போகணும், மூட பழக்க வழக்கங்களா மறைந்து போகணும். ஆமே, கர்த்தரை தேடாத பிள்ளைகள் எல்லாம் ஆமே சாபத்திலேயோ வியாதியிலேயோ இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கணும். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை நோக்கி பார்க்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை பார்க்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு தூக்கம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு தூக்கம் முக்கியம் இல்லை ஆண்டவரே. ஆமே, எங்களுக்கு தூக்கம் முக்கியம் இல்லப்பா, எங்க சபை முக்கியம் இல்லை ஆண்டவரே, எங்க வாழ்க்கை முக்கியம் இல்லை ஆண்டவரே. எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் சொல்லுகிறவர்களா நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமே, நல்ல இன்னும் 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 இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இந்த நாமும் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமும் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் இந்தியா மக்களின் மீது உள்ள அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் வைத்து மிக உருக்கமாக நம்ம ஜெபத்திலே நடத்தினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம மூச்சே அல்லேலூயா தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கையும் வைத்து சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பைத்தியம் இருக்கு, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கன்னு. 3 பைத்தியம் பைபிளில் போட்டிருக்கு. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், சொல்லுங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். நம்ம பிரசங்கம் பண்ணுறது உலகத்துக்கு பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் கர்த்தர் அந்த பைத்தியமான பிரசங்கத்தில் அநேகரை ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. 2வது பைத்தியமாய் தோன்றுகிற ஜெபம், சொல்லுங்க. இந்த பட்டணத்துக்கு, இந்த பூதலூருக்கு என்னடா திடீர்னு என்னமோ ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு, என்னது இந்த சபையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னமோ முழுகிற ஜெபம் பண்ணுறாங்கன்னு பைத்தியமாக தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பைத்தியமாக தான் தெரியும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எங்கள் சபையாக இருந்தால் வேறு மாதிரி சொல்லிவிடுவேன், நீங்களாம் புதுசாக இருக்கீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், பைத்தியமாக தான் தெரியும். உன் ஜெபம் பைத்தியமாக தான் தெரியும், உன் ஜெபம் பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் வல்லமையான காரியங்களை செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 3வது பைத்தியமாய் தோன்றுகிற அந்நிய பாஷை, சொல்லுங்க. என்னடா அவங்க ஒண்ணுமே
புரியுது? என்னென்னமோ தவளை கத்துறாங்க, என்னென்னமோ கத்துறாங்க. ஆனால் அதில் தேவன் பலத்தை வச்சிருக்கிறார், எந்த அரணையும் உடைப்பதற்கான. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பின்னாடி உட்காந்துருக்கலாம், அப்படியே முன்னாடி வந்து உட்காந்து நல்லா இருக்குமே. ஏன் பின்னாடி உட்காந்துங்க எனக்கு தெரியல. கோச்சிக்காமல் வந்து உட்காந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா நான் அங்கே வர மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க பார்ப்போம். உங்கள் ஒழுங்கு தான் உலகத்துக்கு ஒழுங்கு, உங்கள்கிட்ட இருக்க நீதி தான் உலகத்துக்கு நீதி, உங்கள்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் தான் உலகத்துக்கு பரிசுத்தம், உங்கள்கிட்ட இருக்க கீழ்ப்படிதல் தான் உலகத்துக்கு கீழ்ப்படிதல், உங்கள்கிட்ட இருக்கிற நன்மைகள் தான் உலகத்துக்கு நன்மை. ஆமேன். புரிஞ்சவங்கெல்லாம் வந்துடுங்க, புரியாதவங்களாம் பின்னாடியாக உட்காந்துக்குங்க. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் இணைந்து இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்தை கடந்த நாட்களில் நடத்தணும். இப்போ 2வது நடத்துகிறோம். இன்னும் வரும் நாட்கள் இன்னும் மகிமையாக கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமே. ஒரு பாடலை பாடிவிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் தேவன் சமாதானமான நாட்களை கொடுத்திருக்கிறார், நல்ல திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவ கிருபையினால் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்றி இருக்கிறார், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். அதோடைய பலன் தான் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஆமென். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். ஆமென். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். ஆமென். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அல்லேலூயா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. தமிழ்நாட்டின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். ஆமென். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். ஆமென். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஓ, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே, ஆவியின் மலையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே, ஆவியின் மலையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்துவே தெரிய அக்கினியால் எம்மை நீர. முதல்ல மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. அல்லேலூயா. முதல் இந்த இந்தியாவில் வேதம் கொண்டு வரப்பட்ட மாவட்டம் நம்ம தஞ்சை மாவட்டம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த தஞ்சை மாவட்டத்தை குறித்தும்
ஆமேன். அதன் மூலமாக தேவன் இந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள், ஆமேன், எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களிலேயும் ஆண்டவரே கர்த்தர் மகிமையான ரட்சிப்பை தருவீராக. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ரீபா லாதா ராமா நாரா பாகா தாரியா லீதா ராமா நாரா பாஷாதா ராகானா லாதாரியா. தகப்பனே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு 38 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 38 மாவட்டங்களிலும் அப்பா கர்த்தர் மகிமையான அறுவடையை கர்த்தர் இந்த நாட்களில் தருவீராக. 38 மாவட்டங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தின் ஹல்லேலூயா வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது 38 மாவட்டங்களிலும் சபைகள் ஹல்லேலூயா பெருகட்டும் ஆண்டவரே. 38 மாவட்டங்களிலும் ஹல்லேலூயா கர்த்தர் மகிமையான கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டின் ஹல்லேலூயா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த 38 மாவட்டங்களிலும் காணப்படுகிற எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 38 மாவட்டங்களிலும் காணப்படுகிற எல்லா விதமான விக்கிரகத்தின் வல்லமைகள், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லா இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே ஆமென், 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 ஆமென். உங்க ரத்தம் இந்த 38 மாவட்டத்திலும் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அறுவடை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரட்சிப்பு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை இந்த நாட்களில் இந்த 2020 இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை சமாதானமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்கு ஆமென் துதிக்கிறோம். தடை இல்லாதபடி கிருபையாக வைத்திருக்கிறார். இனி எந்த சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. அதை தாண்டி சபைகள் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அதை தாண்டி தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதனால வருகிற எலெக்ஷன்ல ஆமென் துதிக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலுக்கைகளிலும் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவர் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆமென் தேவன் நியமித்த மனிதர்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டிலே ஹல்லேலூயா நீ நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலையை நீ கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வரப்போகிற தேர்தலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டின் தேர்தலில் கர்த்தர் தமக்கு சித்தமான ஹல்லேலூயா ஆமென் துதிக்கிற மனிதர்களை ஆமென் கர்த்தர் நீங்க கொண்டு வர போற தயவுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எவர்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்க ராஜ்யம் வளரும் அப்பா, உங்க நாமம் மகிமைப்படும் அப்பா, உங்க சித்தம் நிறைவேறும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நீர் மகிமைப்பட வல்லவர், நீர் மகிமைப்பட வல்லவர், நீர் மகிமைப்பட வல்லவர், நீர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர் அப்பா. எங்க தமிழ்நாட்டின் தேர்தலை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா, நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. எங்க இந்திய தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு போகிற ஒரு மாநிலமாக ஆமென் எங்க இந்திய தேசத்தின் ஹல்லேலூயா ஆமென் துதிக்கிறோம். எழுப்புதலுக்கு ஒரு அஸ்திபாரமான மாநிலமாக எங்க தமிழ்நாட்டை கர்த்தர் நிறுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரே அப்படியே நீ செய்வீராக, 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 அப்படியே நீ செய்வீராக. Hallelujah, 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 hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தினால் கர்த்தர் தமிழ்நாட்டை தலை தோங்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் வட மாநிலங்களில் எத்தனையோ மாநிலங்களில் சாலை இல்லை, ரோடு இல்லை, பஸ் கிடையாது. இன்னும் எவ்வளோ விதமான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் பல
மாநிலங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. கிருபையாக இதுவரைக்கும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவரே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து வர தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதிக்கிறோம். நிறைவை நீ கொடுத்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை தேவ ஜனங்கள் ஜெபிக்க 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 எல்லா குறைவுகளையும் நீங்க நிறைவாக்க போற தயவுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தர் அப்படியே செய்யும்படியா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென் 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 ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த இரவு ஜெப வேளையிலும் எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க அப்பா நீங்கள் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா இந்த இரவிலே ஒரு கூட்ட ஜனங்களாக நாங்கள் இந்த ஆண்டு பூதலூர் தாலுக்காவில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களும் இணைந்து அப்பா இந்த இடத்துல நாங்கள் கூடி ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் நீங்கள் மகிமையான காரியங்களை எங்கள் தமிழ்நாட்டில் செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. துதியும் கனமும் மகிமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவும் நாம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சுகந்தன் அவர்களை அழைக்கிறோம். அவர்கள் நம்முடைய தஞ்சை மாவட்ட தாலுக்காவுகளுக்காக ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் ஹல்லேலூயா. எல்லோரும் நல்லா சௌகரியமாக உட்காந்துங்க. ஹல்லேலூயா. இந்த தஞ்சை மாவட்டத்தில் 9 தாலுக்காக்கள் இருக்குது. அதில் சமீபத்தில் தான் பூதலூர் என்னவோ அறிவிச்சிருக்காங்க, தாலுக்காவை அறிவிச்சிருக்காங்க, பூதலூர் வட்டாரம். எனவே இந்த 9 தாலுக்காவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, மன்னர் சர்வோஜி இந்த தஞ்சை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு சுவிசேஷம் அறிவித்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்று அவருடைய அரசவையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது வேதநாயகம் சாஸ்திரியார். அதே போல் இங்கிலாந்து தேசத்தில் எழுந்து வந்து இங்கு இருந்த இராணுவ வீரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சபை நடத்த பாதிரியாராய் வந்தவர் ஸ்வாட்ஸ் ஐயர். அவர் இந்த பகுதியிலே அநேக இடங்களிலே ஊழியம் செய்திருக்கிறார். அதே போல் பால் சாண்டகிரின் அவர்கள் இந்த கிராமங்கள் தோறும் டிஎல்சி சபையோடு இணைந்து அநேக சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எனவே இப்படி இந்த தஞ்சை மாவட்டம் தேவனுடைய ஊழியத்திற்கு ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த தஞ்சை மாவட்டத்தில் வந்து ஊழியம் செய்து நமக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக உழைத்த மிஷினரிமார்களுக்காக வேதநாயகம் சாஸ்திரியார், ஸ்வாட்ஸ் ஐயர், பால் சாண்டகிரின் இன்னும் அநேகர் இந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவருடைய ஊழியங்கள் எல்லாம் தேவன் நினைத்து இன்னும் நம்முடைய இந்த தஞ்சை மாவட்டத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் வளர்ச்சியடை செய்யும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து பகுதியில் ஊழியம் செஞ்சவங்க இப்போ தஞ்சாவூர் மாரியன் கோயில் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுவாங்க. வேதநாயகம் சாஸ்திரியார் உள்ளிட்ட மிஷினரிமார்களை நாம் நினைவு கூறுவோம். இந்த தஞ்சை மாவட்டத்தில் அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக நிறுவனங்களை அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவம் வளர்வதற்கு அவர்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவரை முதல் விசுவாசித்தவர்களை தான் அவர் முன்னுதாரணமாக சொல்லுவார். அதே போல் நாமும் இவர்களை வேதநாயகம் சாஸ்திர உள்ளிட்டவர்களை நினைவு கூர்ந்து இன்னும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் அப்படிப்பட்டவர்களுடைய ஊழியத்தினாலே இன்னும் அநேகர் எழும்பும்படியாக, தேவனை விசுவாசிக்கும்படியாக இப்பொழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மாவட்டத்திற்காக ஜெபிப்பதற்கு அடியேனை அழைத்த கிருபைக்கு கொடான கொடி நன்றி. நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான மாவட்டம். சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு மைய பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் இமய முதல் குமரி வரை சொல்ல பார்த்தா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் தான் மையப்பகுதி. ஒவ்வொன்றும் இப்படி நிறைய அதிசயங்கள். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கல்லணை வாய்க்காலை வெட்டுங்கள் அப்படி சொல்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற நம்ம மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கிறது. இன்றைக்கி ஆசியா கண்டத்திலேயே உலகத்தில் ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு நூலகம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படிப்பு, நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய சத்தியம் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இரவு நேரத்தில் இரவு ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் இரவு ஜெபம் மிக 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 முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இரவு ஜெபத்தில் வந்த அனைவரையும் கர்த்தர் மிகவும் இந்த 2026 ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார் இந்த தாலுகாவுக்கு. ஆமென். சுகம் இல்லாம போனாலும் கவலை இல்லை, சொத்து சுகம் இல்லாம போனாலும் கவலை இல்லை, சொந்த பந்தம் எல்லாமே மறந்தாலும் சோகம் இல்லை, சொத்து சுகம் இல்லாம போனாலும் கவலை இல்லை, சொந்த பந்தம் எல்லாமே மறந்தாலும் சோகம் இல்லை, உங்களை மறந்து வாழ, உங்களை மறந்து வாழ முடியாதையா, உங்களை மறந்த எனக்கு வழியேதையா, உங்களை மறந்து வாழ முடியாதையா, உங்களை மறந்த எனக்கு வழியேதையா, உங்களை மறந்த எனக்கு வாழ்வேதையா, உங்களை மறந்த எனக்கு வாழ்வேதையா, உங்க காலையிலே எழுந்து உங்க முகம் பார்க்கலன்னா கொஞ்சம் என்னமோ போல இருக்குதையா. தேவநாமம் மகிமைப்பட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு ஜெபிக்கிறோம். எனக்கு கொடுத்த அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஒரு விஷயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒரு கேள்வியோடு நான் உங்களுக்கு அந்த பதிலை கொடுக்குறேன். எத்தனை பேர் பிசாசை பார்த்துருக்குறீங்க? யாருக்காவது தெரியுமா? கையை தூக்குங்க. எத்தனை பேர் பிசாசை பார்த்துருக்குறீங்க? பிசாசை நிறைய பேர் விரட்டி இருக்கிறாங்க, ஓட்டி இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன காமெடியாக தான் பண்ணுறேன், தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. காமெடியெல்லாம் இல்லை, வேதாகமத்தோடைய அந்த ரகசியத்தோடும் வார்த்தையோடு தான் சொல்கிறேன். எத்தனை பேர் பிசாசை தெரியும்? இல்லை எத்தனை பேருக்கு பிசாசை பார்த்துருக்குறீங்க? எத்தனை பேர் பிசாசை விரட்டியிருக்கிறீங்க? பின்தொடர்ந்து எத்தனை பேர் போய் அதை வேவு பார்த்துருக்குறீங்க? யாராவது இந்த மாதிரி ஒரு சின்ன கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? சத்தியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரும் கையை தூக்கலைங்கிறீங்களே, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. யார் பிசாசு பார்த்தது? அம்மா சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். எப்படி இருக்கும்? ஆவியாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு அவர் கையை தட்டுங்க, நல்ல ஆவியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு, கொலுசு போட்டுக்கிட்டு, மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, ஒரே வெள்ளையா, அப்புறம் இல்லைன்னா இருட்டா, பனைமரம் போல உயரமா கருப்பா, அது மாதிரி எதுவும் வந்திருக்கு. வெரி குட். கையை தட்டுங்க. ஆமாம், அந்த அம்மாவுக்கு கை தட்டுங்க. ஆமாம், அந்த அம்மா பார்த்ததை சொல்கிறாங்க. நீங்கள் வேற யாராவது பிசாசை பார்த்துருக்கிறீங்களா? என்னங்க, நம்ம யார் தெரியுமா? நம்ம இங்கே உட்காந்துருக்கலாம் யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? பிசாசை ஓட்டுறதுக்கும் பிசாசை விரட்டுவதற்குமே பிறந்து வந்திருக்கிறோம், கைகளை தட்டி. சரி, அவனையே தெரியலைன்னா நீங்கள் எப்படி ஓட்ட போறீங்க, எப்படி விரட்ட போறீங்க, எப்படி வாழ போறீங்க? உங்களை நினச்சா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த ராத்திரி வேளையில்.
சரி, அவனை பற்றியே தெரியாது. ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு மாடு கொல்லைக்குள்ளே இறங்கி மேயுது. மேயும் போது அந்த மாடை விரட்டணும். மாடை விரட்டுறதுக்கு ஒரு கம்பு எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா பத்தலை. சரி, இது இப்போ நீங்கள் டைம் ஆயிடுச்சு, அதனால் பிசாசை நீங்கள் எப்படி பாருங்கள். பிசாசெல்லாம் கொலுசு போட்டுக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கருப்பா இல்லை வெள்ளையா உயரமாலாம் நிச்சயமாக அப்படி வராது. ஏன்னா மார்வாடிக்காரன் இன்றைக்கி விற்கிற விலைவாசி வெள்ளியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொலுசெல்லாம் கொடுக்க முடியாது. மல்லிகைப்பூவும் ஒரு முளம் இன்றைக்கி 50 ரூபாய்க்கு மேலே, அதெல்லாம் வாங்கி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எப்படி இருப்பான்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 தலையும் 10 கொம்பும் உடையவனாக இருக்கிறான். இன்றைக்கு அவன் தலையை நசுக்கப்பட்டு வாள் இன்னைக்கு ஆடிட்டு இருக்கு. அந்த வாளை விரட்டுவதற்கும் நசுக்குவதற்கும் நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். அதை முதல்ல நல்லா படித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17 முழுக்க படித்து 16, 17, 18 இந்த பக்கம்லாம் படிச்சிங்கன்னா பிசாசு இப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு தெரியும். நிச்சயமாக இன்னமே அந்த கற்பனையை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வெள்ளையாக வர்றது, புடவை கட்டிக்கிட்டு வர்றது, மல்லிகைப்பூ வச்சுட்டு வர்றது, கருப்பாக வர்றது, ஆவியாக வர்றது, அதெல்லாம் இல்லை. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே உம்முடைய கரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த புதலூர் தாலுக்காவில் இந்த இரவு செபத்தில் கர்த்தர் அங்கீகரித்த அந்த நாளை நியமித்திருக்கிறீர். இந்த நாளை யாராலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் கட்டளையிட்ட இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த மணியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தஞ்சை மாவட்டத்தில் இப்போ ஒரு மாபெரும் எழுப்புதல். இந்த ராத்திரி வேளையில் இந்த இருளை அகற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இணைந்து அநேக அந்தகார சக்திகளையும் கிரிகைகளையும் ஒழித்து கட்டும்படியா ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் மாவட்டத்தில் இந்த தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதத்தை, ரகசியத்தை அறிந்து கொள்ள, வியாக்கியானம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். பெரிய காரியத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்க. மீதியுள்ள சமயத்தை நேரத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை. 9 தாலுக்கா பெயர்களை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொன்றா நாம் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். முதலாவது தஞ்சாவூருக்காக, தஞ்சை வட்டம், தஞ்சாவூருக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கிறது. தஞ்சாவூர் தாலுக்காவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அடுத்ததாக கும்பகோணம் தாலுக்காவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பாபநாசம் தாலுக்காவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். திருவையாறு தாலுக்காவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பூதலூர் தாலுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஒரத்தநாடு தாலுக்காவிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பட்டுக்கோட்டை தாலுக்காவிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பெராவரணி தாலுக்காவிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. சென்னைக்கு போனால் இஸ்துக்குன்னு போ, அழிச்சிக்கின்னு போ, அப்படி இப்படிம்பாங்க. பட்டாசுன்னா டப்பாசும்பாங்க. அதே போல் திருநெல்வேலிக்கு போனால் ஏலே வாலே போலேம்பாங்க. அதேமாரி கோயம்புத்தூர் பக்கம் போனால் ஏனுங்க என்னன்னுங்கம்பாங்க. ஆனால் இன்றைக்கி திரைப்படத்தில் பேசுகிற தமிழ், இலக்கண தமிழ் பேசுகிறது நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் தான். அல்லேலூயா. எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் தஞ்சாவூரில் இருந்துட்டு படித்தது எல்லாமே பூண்டி காலேஜில் படிச்சுட்டு, பிளேக்கி ஸ்கூலில் படிச்சுட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 45 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இந்த பூதலூருக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் வரும்போது ஒரு ஏவுதலை கொடுத்தார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களோ தெரியல. யாக்கோபு தலைக்கு வச்சிருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தின போது இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. இந்த பூதலூர் தாலுக்கா வானத்தின் வாசலாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூதலூர் தாலுக்காவை தேவன் வானத்தின் வாசலாக மாற்றி இங்கிருந்து அநேக எழுப்புதல் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் செல்ல போகிற தயவுக்காக கர்த்தர் அப்படியே சித்தம் கொண்டிருப்பதற்காக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், 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 ஸ்தோத்திரிப்போம். இதற்காக நம்ம மத்தியில் கரூர் பகுதியில் இருந்து வந்திருக்கிற ஐயா ஜெய்சலன் ஐயா இந்த பூதலூர் தாலுக்காவை தேவன் வானத்தின் வாசலாக தெரிந்து கொள்ளும்படியாக சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா அந்த நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு தாலுக்காவுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவத்திலே, சாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, பில்லி சூன்யத்திலே, மாந்திரிகத்திலே, பிசாசின் பிடிகளே, அப்பா பலவிதமான கட்டுகளில் அப்பா அந்த 7 தாலுக்காவிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே ஏசப்பா நீங்கள் விடுதலையாக்க முடியும் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளை கட்டுகளை அறுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலிருந்து, சாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தஞ்சை மாவட்டம் முழுவதுமாக அப்பா தேவனுடைய வல்லமை அனுப்பி பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன கர்த்ததாமே இந்த வல்லமையின் அக்கினியை அனுப்பி எல்லா தாழ்காகளையும் சந்திக்க முடியும், ரட்சிக்க முடியும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்போ அந்த இரவு வேளை ஜபத்தை கத்தாவே நடத்த முடியாமல் அப்பா அநேக ஊழியர்களுக்கு ஏவி எழுப்பி இப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய அப்பா நீங்கள் சித்தம் கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் இந்த மாவட்டத்தில் இந்த ஊழியங்கள் நடைபெற அப்பா ஒவ்வொருவரையும் எழுப்ப பாரு கிருபிக்காக சோத்திரம் ஆண்டவரே. பயன்படுத்தும் கிரியை செய்யும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நேரம் ஆயிடுச்சு. நமக்கு 2-3 நிமிடங்கள் தான் இருக்குது. ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. என்ன முக்கியமான ஜெப குறிப்புன்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். நீங்கள் எல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் கை கொடுங்க. என்ன ஜெபிக்க போகிறீங்க? ஆண்டவரே, நான் கைப்பிடித்திருக்கிற இந்த சகோதரனுடைய ஜெபம் நிறைவேறணும் ஆண்டவரே. எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களை கை பிடிச்சிக்கிடுங்க. எல்லாம் உங்கள் சொந்த வேண்டுதல்களை ஆண்டவர் நீங்கள் மனதில் நினச்சிங்க. ஆனால் அவங்களுக்காக அடுத்தவர்களுடைய வேண்டுதல் ஆண்டவரே, நீண்ட நாளமாய் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், அவர்களை விரும்புகிற காரியங்கள், இதோ என் கரம் பிடித்திருக்கிற இந்த சகோதரியை என் சொந்த சகோதரியாய் பாவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரனை என் சொந்த சகோதரனாய் பாவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உலகத்தில் அன்பு கூர்ந்தது போல ஆண்டவரே நாங்கள் ஒருவர் அன்பு கூறுகிறோம். அன்பே பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பினாலே வெற்றி கொள்வோம். எல்லாரும் ஆண்டவரே, எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த சகோதரனுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. இந்த வேண்டுதலுக்கு எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் அருகாமையில் இருக்கிற இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவருடைய மன பாரத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவர் என்ன ஏக்கத்தோடு வந்திருக்கிறாரோ, இந்த முழு இரவு ஜெபத்துக்கு எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாரோ, எதற்காக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோமோ அந்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டவரே. எங்கள் ஏக்கங்கள், எங்கள் எதிர்பார்க்குதல்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து தொழுது கொள்வதின் நன்மை, ஆலயத்தின் நன்மை ஆண்டவரே, பரலோகத்தின் நன்மை ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள இதற்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தடைகளும் இந்த நேரத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே, விலகி போகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் விலக்குவீராக. நான் இதற்காக ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாய் இந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அருமையான உம்முடைய தாசரை அழைத்து வந்து இந்த இடத்துல அவர் மூலமாக நீங்கள் வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே. வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து எல்லோரையும் பலப்படுத்தி எல்லோரையும் உடைய வல்லமைக்குள்ளாய் நிறைத்து வழிநடத்தாய் ஆசீர்வதித்து நீங்கள் ஜெயத்தோடு அவர்கள் சென்று உமக்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று உழைக்க பிழைக்க உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒருமித்து நாங்கள் ஊழியக்காரர்களாய், சகோதரர்களாய், சிநேகிதர்களாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அமருவோம். உங்களுடைய இருக்கைகளே அமரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையான ஒவ்வொரு செஷன்லேயும் அருமையான ஜெப விண்ணப்பத்தோட பாடல்களையும் பாடி விடுகிறபடினாலே நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனபடினாலே இப்பொழுதாக அருமையான மிஷனரி சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இப்பொழுது வருகை தருகிறார்கள். அவர்கள் மிஷனரிகளை பாரத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே மிஷனரிகளுக்கான ஒரு ஜெப விண்ணப்பத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாரா. கரங்களை தட்டி கர்த்தர் மேம்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு மிஷனரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு முறை கூட சொல்லப்பட்டிராத காடுகளுக்குள்ளாக மலைகளுக்குள்ளாக இருக்கிற மக்களை தேடி, வேறு விதத்திலே சொல்லப்போனால் இருளிலே இருக்கிற மக்களை தேடி ஒரு செய்தியோடு
ஒரு நற்செய்தியோடு புறப்பட்டு போகிறவள் தான் மிஷினரி. ஒருத்தர் கேட்டார், மிஷினரிங்கிற வார்த்தையே பைபிளில் இல்லையே, என்னமோ மிஷினரின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போஸ்தலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது 66 புத்தகத்தில் ஒன்றாக இருக்கிறது. அப்போஸ்தல்ஸ் அப்படின்னா அதற்கு அனுப்பப்பட்டவர்கள். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சபையாரால் ஜெபித்து அனுப்பப்படுகிறவர்கள், ஒரு செய்தியோடு போகிறவர்கள், அவர்கள்தான் மிஷினரி. மிஷினரிங்கிற வார்த்தை லத்தீன் பைபிளில் மிஷினரின்னு இருக்குது. நம்ம பைபிளில் அப்போஸ்தல்ஸ் அப்படின்னா அப்படியே அப்போஸ்தலர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க கிரீக்கில். அதற்கு ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை திருத்தூதுவர். சொல்லுங்க. அருட்பணியாளர். சொல்லுங்க, வாயால சொல்லுங்க. ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வசதியுள்ள தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுவார்கள். எதற்காக? ஒரு நோக்கத்தோடு போவார்கள், ஒரு பாரத்தோடு போவார்கள், ஒரு லட்சியத்தோடு போவார்கள். அவர்கள் போகிற இடங்களை கிறிஸ்துவின் சுவிசேஷமயமாக்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மத்தியிலே இதே மண்ணிலே பிறந்து வளர்ந்து 35 ஆண்டு காலமாக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே மிஷனரியாக இருந்து ஓய்வு பெற்று உங்களுக்கு முன்னதாக நிற்பதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவிலே 7 மாநிலத்திலே 72 ஆலயங்களை கட்டும்படியாக தேவன் அடியானை பயன்படுத்தினார். பூதலூருக்கு ஒரு முக்கிய தத்துவம் உண்டு. என்ன முக்கிய தத்துவம் என்றால், இது ஒரு மிஷனரிகளை அறுவடை செய்த மன்னா பூதலூரா என்று சொல்லுவார்கள். எப்படி என்றால், 13 மிஷனரிகள் இந்த பூதலூரிலிருந்து புறப்பட்டு போய் பல வட மாநிலங்களிலே இன்றும் மிக முக்கிய பொறுப்புகளிலே ஆசீர்வாத இளைஞரியகத்திலே இருந்து பணியாற்றுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மத்தியில் இருக்கிற அருமையான தாஸ் போதகருடைய சகோதரர் தேவநேசன் மத்திய பிரதேசத்திலே உழைத்து அவர் மரித்தவருடைய கல்லறை நம்முடைய பூதலூரில் இருக்கிறது. இப்படி 13 மிஷனரிகள், டேனியல் சார் என்று ஓடி ஆடி ஒரு அருமையான ஆசிரியர் அவர்கள் தங்களுடைய பணியை செய்கிறார்கள். அவர்களுடைய சகோதரர் கர்நாடகத்திலே மிஷனரியாக இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 13 மிஷனரிகள் எங்கிருந்து புறப்பட்டு போனதுக்கு காரணம், அவர்கள் இரவு முழுவதும் பல மணி நேரங்கள் ஒரு சாதாரண கூரை கொட்டகையிலே, எந்த ஆலயங்களும் கிடையாது பூதலூரிலே, ஜெபித்து 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 தேவனிடத்திலிருந்து பாரத்தை பெற்றார்கள். அதிலே நானும் ஒருவன். 1976ஆம் ஆண்டு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இந்த வட்டாரத்தில் உள்ள அத்தனை கிராமங்களிலும், கால் வைக்காத கிராமங்களே கிடையாது பூதலூர் தாலுக்காவிலே. அப்படி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தோம். ஆண்டவர் அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார்? யார் எனது காரியமாய் போவார்? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் யார் புறப்பட்டு போவது? தேவன் என்னோடு பேசினார். ஏறத்தாழ 35 வயதிலே பாதி வயதை கடந்து விட்டாயே, மீதி வயதை எங்கே கழிக்கப் போகிறாய் என்று சொல்லும் பொழுது, வேலையை விட்டு கல்லூரி படிப்பை முடித்து ஒரு கம்பெனியில் இருந்தேன். வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புறப்பட்டு போனேன். அதை போல எல்லாரும் பட்டதாரிகள், இங்கிருந்து போனவர்கள் அத்தனை பேரும். என்னுடைய மனைவி உங்கள் மத்தியில் இருக்கிறாள். அவள் குடும்பத்திலே ஒரே மகள். குடும்பத்தை விட்டு, உற்றார் உறவினரை விட்டு, இந்த மண்ணை விட்டு புறப்பட்டு போனதினால் அநேக இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கவும் திருச்சபையை கட்டவும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். இன்று ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்கப் போகிறோம். என்ன முக்கியமான காரியம்? 4635 இன மக்கள் இந்தியாவிலே உண்டு. எத்தனை? 4635. அது என்ன இனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000ற்கு மேலே இருக்கிற ஜனக்கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய மொழி, அவருடைய இடம், இதனுடைய அடிப்படையிலே அதை பிரித்து, இப்படியாக இந்தியாவில் இருக்கிற 143 கோடி மக்கள் மத்தியிலே வெறும் 5026 மிஷனரி இயக்கங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. மிஷனரிகள் மாத்திரம் 68,000 பேர் தான் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பு இப்படி சொல்லுகிறது,
10 லட்சம் மக்களுக்கு 7 மிஷனரிகள் மட்டுமே இந்தியாவிலே இருப்பதினால் இன்னும் இந்தியா சந்திக்கப்படவில்லை. நான் திரும்ப சொல்கிறேன், 10 லட்சம் மக்களுக்கு வெறும் 7 மிஷனரிகளே இந்தியாவிலே இருப்பதினால் இந்தியா ரட்சிக்கப்படவில்லை. வேறு விதத்திலே சொல்லப்போனால் சந்திக்கப்படவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ஆண்டவரே, ஏற்கனவே சென்றிருக்கிற 68,000 மிஷனரிகள், 5026 மிஷனரி இயக்கங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கப் போகிறோம். உட்கார்ந்திருக்கிற இடத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். இது ஒரு மிஷனரி பணித்தளத்தை போல இங்கிருந்து மிஷனரிகள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வசதியான இடத்திலே இருக்கிறோம், ஆனால் எந்த விதமான வசதியும் இல்லாத காடுகளிலே, மலைகளிலே, குகைகளிலே இருக்கிற மக்களை சந்திக்கும்படியாக, வேறு விதத்திலே சொல்லப்போனால் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு, மொழியை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு புதிய இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். இந்த 68,000 மிஷனரிகளை நம்முடைய உள்ளத்திலே நினைத்து 5026 மிஷனரி குரூப்ஸ் அல்லது மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னும் சொல்கிறேன், ஐயா என்னையா ஜெபிக்கிறது? எல்லாரும் இப்படி கையை உயர்த்துங்க பார்ப்போம். இன்னைக்கு சொல்லித்தரதை மறந்துடாதீங்க. நீங்கள் வீட்டில் இந்த 5 விரல்லையும் 5 விதமான காரியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்று, இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இது டிஃப்ளிமெண்ட் அல்லது பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும். 68,000 மிஷனரிகள் அப்படின்னா, ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடத்திலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையிலே பரிசுத்தமாக இருக்கு. ஆள்காட்டி விரல், 2வது விரல் டிசீஸ். சொல்லுங்க சொல்லுங்க, வியாதிகள். வியாதிகளால் எங்கள் மிஷனரிகள் பாதிக்கப்படக்கூடாது. 3வது ரொம்ப முக்கியமானது டிஸ்கரேஜ்மெண்ட், மன அழுத்தம். எல்லா விரலுக்கும் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா? ஐயா, மிஷனரிகளுக்கெல்லாம் மன அழுத்தம் வருமா? கட்டாயமாய் வரும். ஏன்? உற்றார் உறவினர்கள் கிடையாது. பெற்றெடுத்த பிள்ளைகள் பல கிலோமீட்டர் தூரத்திலே சந்தோஷ் வித்யாலயா என்கிற திருநெல்வேலியில் இருக்கிற பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள். பெற்றோர்களோ அசாம், மத்திய பிரதேஷ், யூபி, ஒரிசா, கர்நாடகா இப்படி மாநிலங்களிலே பணி செய்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களோடு இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு மன அழுத்தங்களிலே பாதிக்கப்படுகிறார்கள், பிள்ளைகள் மன அழுத்தத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, 4வதாக சொல்கிறேன், டிவிஷன்ஸ். சொல்லுங்க, பிரிவினைகள். இந்திய மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போனீங்கன்னா, நம்ம தமிழ் பேசுகிறோம். நீங்கள் ஒரிசா போனீங்கன்னா ஒரியா மொழி தெரியாது. ஆனால் ஒரியா மொழி கற்றுக்கணும். நாங்கள்லாம் 52 நாளையிலேயே அந்த மொழியை கற்றுக்கொண்டோம். நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரிசா மக்களோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆவியானவர் தான் உதவி செய்யணும். அப்படி டிவிஷன்ஸ் வரும். சரியா? அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, டேஞ்சர்ஸ். சொல்லுங்க, ஆபத்துக்கள். 5 முறை ஜீப் ஆக்சிடெண்ட்டு, பைக் ஆக்சிடெண்ட்டில் பல இடத்துல போன் ஃப்ராக்சர் ஆகி பல மாதங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கரடு முரடான பாதைகள், எந்த ரோடு வசதியும் இல்லாத இடங்களிலே உயிரை பணயம் வைத்து அநேக மிஷனரிகள் இன்றும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அநேகர் விபத்திலே மரித்து விட்டார்கள். 10வதுக்கு பலவிதமான போராட்டங்கள், தேச விரோத சக்திகளால் பாதிக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 5 குறிப்பையும் வைத்து உங்களில் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறீங்க? உங்களுக்கு கார்ட்லெஸ் மைக்கை கொடுத்துட போகிறோம். யார் ஜெபிக்கிறீங்க? 5 காரியங்கள் திரும்ப சொல்கிறேன். பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம். வியாதி, மன அழுத்தம். மறந்துடாதீங்க, மன அழுத்தம், பிரிவினைகள், டேஞ்சர்ஸ், விபத்துக்கள். யார் ஜெபிக்கிறீங்க? இந்த 5 காரியத்துக்காக யாராவது ஒருவர் அப்படியே எழுந்திருச்சு இல்லைங்க, கார்ட்லெஸ் மைக் உங்களுக்கு கொடுப்பாங்க. யாரு? நம்ம போகாத இடத்துக்கு போகி இருக்கிற மிஷனரிகள். அதற்காக இங்க இருந்து ஜெபிக்கிறவங்க யாரு? ஒரே ஒரு நபர். அவங்கள்ட்ட கார்ட்லெஸ் மைக்கை கொடுங்க.
தயவு செய்து கொடுங்க சீக்கிரம். மற்றவங்க எல்லாரும் முழங்கால் படியிடலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு போயிருக்கிற மிஷியர்களை நினைவு கூர்ந்து நாம் சோத்திரம் பண்ணலாம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபிங்க சிஸ்டர். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா கிருபையாக கொடுக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக, அந்த இரவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்க இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக மிஷினரிகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் செல்லுகிற இடங்களிலும் ஆண்டவரே அப்பா தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் ஒரு விசை அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்ய போயிருக்கிற மிஷனரிகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ராஜா, தங்களுக்கு ஏற்ற பரிசுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு மிஷனருடைய வாழ்க்கையிலும் காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா அடுத்ததாக ஆண்டவரே அப்பா மிஷனரிகள் ஆண்டவரே எந்த ஒரு நோய்வாய்ப்படாமல் ஆண்டவரே தேவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. சாவுக்கு ஏதுவான ஏதொன்று கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா அப்படியாக மிஷனரிகளுடைய சுகத்திற்காக ஆண்டவரே அப்பா பலத்திற்காக ஆரோக்கியத்திற்காக இந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, இந்த வேலையில யாராகிலும் ஆண்டவரே அப்பா நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே இந்நேரமே ஆண்டவரே நீர் சுகத்தை அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆரோக்கியத்தை நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே மன அழுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே எத்தனை மிஷனரிகள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இந்த இரவு வேலையில கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களை நினைத்து இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களும் ஆண்டவரே எங்கள் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே மன அழுத்தத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மிஷனர சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே இந்த இரவு வேலையில நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எல்லா மன அழுத்தத்தையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சகல ஆறுதலையும் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா சகோதர சகோதரிகளுக்கு சகல ஆறுதலையும் நீர் அளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே பிரிவினையை ஆண்டவரை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா அந்தகார வல்லமைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் சென்றிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவரிடத்தில் ஒருபோதும் ஆண்டவரே இந்த பிரிவினை காணப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமித்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தும்படியான ஒரு கிருபையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏக சிந்தையை நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக ஆபத்துக்களை காண செய் ஆண்டவரே காண்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மிஷனரிகள் இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே. தேவனே நீருடைய தூதர்களை அனுப்பி ராஜா அவர்கள் கால்கள் ஆண்டவரே அப்பா கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு போகிற தேவன் ஆண்டவரே அவர்களை எல்லா விபத்துகளில் இருந்தோ ஆண்டவரே அப்பா நீர் ஆபத்துகளில் இருந்தோ நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கேட்டுக்கொண்டபடியாக தேவன் செய்ய போகிறதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை கொட்டுவோம். ஊரி போற 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 ஊரி போற 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 ஊரி போற 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 தேவரீர் உமக்கு நன்றி நன்றி நன்றி.